டிஎம்கேக்கு பிரஷர் கொடுக்கறதா நினைச்சு காங்கிரஸ் முக்கியமான எம்பிக்கள் ரொம்ப ஏறி பாடினாங்க. இப்போ டிஎம்கே ஏறி பாட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மதுரையில் நடந்த ஒரு மீட்டிங்ல மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் தளபதி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. இப்ப காங்கிரஸ் தரப்புல பல்வேறு எம்பிக்கள் டிஎம்கேக்கு எதிராக கடுமையாக பேசிய போது அதுல தலையிட்டு காங்கிரஸ் தலைமையை கண்டித்தது. To all leaders to maintain discipline and to refrain from making statements including social media. காங்கிரஸ் எம்பிக்கள் கடுமையா பேசினப்போ காங்கிரஸ் தலைமை அவர்களை கண்டித்தது போல தளபதி கடுமையா பேசுறப்போ திமுக தலைமை கண்டிச்சிருக்கணும்ல. ஆனால் திமுக தலைமை இன்னமும் எதுவும் சொல்லவில்லை. அப்படின்னா இதுக்கு என்ன பொருள்? சும்மா காங்கிரஸ் உதார காட்டுறாங்க, நம்மளை விட்டா அவங்களால எங்கேயும் போக முடியாது, இவங்க இந்த தாவேக்கா விஜய் சொல்லி பூச்சாண்டி காட்டி தொகுதியை கூட வாங்குறதுக்கு இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு டிஎம்கே உணர்ந்து இருக்கிறது. இதுக்கு மத்தியில கிரீஷ் சோதங்கர் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ள தொகுதி பங்கீட்டை முடிக்கணும்னு சொல்லி இருந்தோம், ஆனா இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தையே தொடங்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். We are waiting for the DMK's response. Because our alliance talks have not started yet since last 2 months. இப்ப இந்த விதமா மேலிட பொறுப்பாளர் சோதங்கர் கூறியிருப்பதை 2 விதமா அர்த்தப்படுத்திக்க முடியும். ஒன்னு, திமுக தலைமையுடைய மெத்தனத்தை காங்கிரஸ் கண்டிக்கிறது, இல்லைனா விஜயை நோக்கி போவதற்கான காரணங்களை சோதங்கர் கிரியேட் பண்ண தொடங்கி விட்டார். மொத்தத்துல டிஎம்கே கேம்ப் ரொம்ப குழம்பி இருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எம்பி அவர் சொன்ன ஒரு தகவல், சார் காங்கிரஸ்ல இப்ப எல்லாமே ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கு அப்படி, அதாவது என்ன முடிவும் எடுக்கலாம், அப்படிதான் ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. காங்கிரஸ் எப்ப வேணாலும் ஜம்ப் பண்ணலாம்.